இருப்பானேயானார். அதே மாதிரி சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவன். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய வைஃப் மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாக சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த சொத்துக்கள் எப்போ வரும் அப்படின்னா இந்த சுக்கிரன் இல்லாமல், ஏன்னா சுக்கிர திசை போயிடுறது நமக்கு அவ்வளவா தெரியறதில்ல. 10, 6, 16, 23 வருஷம் கழிச்சு 26 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட செவ்வாய் திசையில், ஏன்னா வீடு வரக்கூடியது, அந்த சுக்கிரன் வலுவாக இருப்பானேயானால், செவ்வாயும் வலுவாக இருப்பானால், குருவினால் பார்க்கப்பட்டவன் இருப்பானேயானால், நமக்கு 30லிருந்து 45 வயதுக்குள்ளாக நம் கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ சொத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறித்து கொள்ளுங்கள். சொத்துக்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. ஸோ சொத்துக்கள்னா இல்லை, வருமானம்.